வணக்கம். நான் மூலகொத்தளம்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ராஜன். இன்றைக்கி எல்லா கடையிலும் வந்து டீ ரூ. 15 காஃபி ரூ. ஏற்றிருக்காங்க. காரணம் அவங்கள பால் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, ஆட்கள் கூலி இப்படிலாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு மக்களும் வந்து அன்னைக்கு ஒரு டீ சாப்பிட்டு 2 பண்ணு சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த டீ விலை ஏற்றி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இந்த அரசாங்கமும் இதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். கேஸு முக்கியமாக மத்திய அரசாங்கம் இந்த கேஸ் விலையை வருது. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் விலை ஏற்றுறாங்க. பட் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கா இது வந்து ஏழ்மை மக்கள் வாழ்கிற பகுதி. ரெண்டாவது இந்த கடைக்காரர் வந்து அவர் ஆளு கூலி கொடுக்கல. அவரே சொந்தமாக போடுறாரு. டீ போடுறதுனால அவருக்கு இந்த இடத்துல விலை ஏற்றலை. அவர் இந்த டீ 12 ரூபா தான் போட்டுட்ருக்காரு. அதனால் வந்து ஏழ்மையான மக்கள், சாதாரண மக்கள் வந்து டீயும் பன்னும் சாப்பிட்டு பொழுதுபோக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து அவங்கள சூழ்நிலையை பார்க்கும்போது வெளியேற்றன்றது தவறில்லை. ஆனால் அது வந்து அரசு தான் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு எளிமையான முறையில் கிடைக்கிறது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி டீ பன்னு அதுதான் சாப்பிட்டு பொழுது போகிறவங்களா இருக்காங்க. இந்த பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் போகணுன்னா கூட இது மாதிரி தான் உட்காந்து மக்கள் சாப்பிட்றாங்க. காரணம் வந்து வறுமையான நிலைமை. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க வறுமையான மக்கள் தான், ரொம்ப பணக்காரெல்லாம் கிடையாது. அதனால் மக்களுடைய வறுமையை நிறுத்தி அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், 10 டீ சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. 10 5 ஆயிப்போச்சு, 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகி போகுது. என்ன அதான் டீ சாப்பிட்டு உயிரோட இருக்காங்க. குழந்தைங்கள கூட வந்து அதாவது இருக்கப்பட்டவங்க வாங்கி வச்சுருவாங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்? இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? இல்லாதப்பட்ட சூழ்நிலை. இப்போ அந்த டீ பால் வாங்கி போட்டால் அவருக்கு வந்து அதில் பார்த்தா அவருக்கு சம்பளம், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவர் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு கடை வாடகை கொடுக்கணும். இதே யோசனை பண்ணணும். மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா டீங்கிற சாதாரண திடீர்னு வர ஒரு 4 தெரிஞ்சவங்க வரவங்க டீ வாங்கி கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அவர் வீட்டில் கொண்டு போய் போட்டுன்னு இருக்க முடியாது. இதுதான் சூழ்நிலை. நான் வந்து வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய வைஸ் பிரசிடென்ட் கொத்தளம் ராஜன், மூலகொத்தளம்.